ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு ஒரு நோய். நம்ம நடக்கிறோம், உட்காடுறோம், நிற்கிறோம், வேலையெல்லாம் செய்கிறோம், எல்லாம் நம்மளால பண்ண முடியுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு ஒரு 1/2 மணி நேரம் படுக்கும்போது காலில் ஏதோ ஒரு உளைச்சல் மாதிரி ஏற்பட்டு கால் விரல்கள்ல பாதங்கள்ல அப்படியே ஒரு அழுத்தம் உருவாகி நம்மளை தூங்க விடாம செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான வேதனை. அதுக்கும் போய் நம்ம டெஸ்ட் பண்றோம், டாப்லர் ஸ்கேன் பண்ணி ரத்த குழாய் எப்படி இருக்குன்னு பார்க்கறோம். இன்னும் எல்லா விதமான பரிசோதனைகளும் நம்ம செஞ்சு பார்க்குறோம், எல்லாமே நார்மலா தான் இருக்கு, எதுவுமே பிரச்சனை இல்லாம தான் இருக்குங்கிற நிலை வருது. இப்ப இதுக்கு என்ன பண்ண முடியும்? இதுக்கு பேர் தான் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் நரம்புகள் பலமாக இருந்தாலும் கூட நமக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு பேர் தான் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியது. அந்த வகையில யாருக்கெல்லாம் முடியுமோ நீர்முள்ளி, கடலை மாவு, புரச மரத்துடைய பிசின், ஜாதிக்காய், கிராம்பு, நிலக்கடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த 6 மூலிகைகள் ஒவ்வொன்றும் 2 கிராம் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யலாம். அல்லது வாஜிகேர் சாப்ஜெல் மாத்திரைகள் காலை வெறும் வயிற்றில் 2 மாத்திரையும் இரவு படுக்கும்போது 2 மாத்திரையும் எடுத்துக்கொண்டாலே நான் சொன்ன சிரமங்கள் மட்டுமல்ல, எல்லா சிரமங்களற்ற, உடல் அசதியற்ற 80 வயதானாலும் 20 போல இளமையான ஆரோக்கிய வாழ்க்கை பல்லாண்டு காலம் நம்மால் வாழ முடியும்.